பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு காடி. இது வந்து கருங்குருவி காடி, அது தென்னை மரத்து காடி, அது திராட்சை காடி, அது வந்து மாதுளை காடி. இப்படி எல்லாமே ஒவ்வொரு காடி. இதெல்லாம் ஒவ்வொரு பல வகை காடி. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதுக்காக முறையாக அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொன்றும் 3 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி நல்லா சுற்றி பண்ணி எடுத்து வச்சு சுற்றி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த முறையாக என்ன செய்யும்போது இதில் வந்து கண்ணாடி குடியில் இருக்குது. காற்று போகாமல் இது மாதம் இங்கே உள்ள உப்பு பூத்துக்கு பாருங்க. ஆமாம், உள்ள ரசம் இருக்குதா? இதுதான் ரசம் மருந்து. உள்ளே பார்த்தீங்களா இந்த காடியெல்லாம் வாயை மூடியிருக்கோம், ஆனால் உள்ள ரசம் பூத்துருக்கு. ரசம் பூத்துருக்கா? ஆனால் உள்ள ஓட்டையெல்லாம் கிடையாது. ஓட்டையெல்லாம் அடைச்சி வச்சாச்சு. அது 10 மாதம் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் பூக்கும். இது குருமருந்து. அதை மட்டும் வலிச்செடுத்து அரிசியெல்லாம் வச்சோம்னா எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் நோய் நொடிகள் அனைத்து நீக்கக்கூடியது. ஆமாம், இதவே அப்படியே ரசம் பண்ணி கொண்டு அப்படி கொடுத்தா ரசம் கட்டும். எல்லா வேலையும் செய்யும். ஆமாம் ஆமாம், அதுதான் சித்தர்களுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் இதை ப்ராசஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்ச கருங்குருவி காடி, அந்த காடி தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். நம்மளை இது வாழை நம்ம நேற்று எடுத்து சொல்கிறாரு. அதனால் இதில் இந்த அளவுக்கு ஊற்றிடும். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதை பூரா லாக் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டீல் வாழை. அந்த காலத்தில் கண்ணாடி வாழை இருக்குது, அது மாதிரி லேப்பில் இருக்க மாதிரி அந்த ஸ்டீல் வாழை. இப்போ இதில் வந்து டைரெக்டாக அந்த பைப்பு இங்கே வந்துடும். உள்ளே இருக்க தண்ணி வெளியே வர மாதிரி இதுக்குள்ளே கட் பண்ணியிருக்கோம். அங்கே கட் பண்ணி இதையும் கட் பண்ணியிருக்கோம். ஏன் கட் பண்ணியிருக்கோம்னா கூலிங் ஆனால் தண்ணி வரும். அதுக்காக இந்த இதை வச்சு இந்த டீப்பை இங்கே உள்ளே விட்டுருக்கோம். அதுலேருந்து தண்ணி மோட்டர் போட்டால் அது பாட்டுக்கு ஒரு ரேசி இந்த இதை வந்து நினைஞ்சது பழையபடி ஹீட் ஆகி பழையபடி அதில் போய் விழுதும். அப்போ கூலிங் இருந்துகிட்டே இருக்கும்போது டைரெக்டாக தண்ணி ஆவியாகிறது, தண்ணி ஆகி இங்கே விழுகும். அப்படி விழுந்ததுதான் இது மாதிரி எல்லா மூலிகையிலும் நம்ம எடுக்கலாம். எல்லா இதுலையுமே இது மாதிரி இதுக்கு பேர் வாழைன்னு இதுக்கு பேர். ஆமாம், வாழைன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்தது தான் இங்கே காட்டுறோம். இப்போ அந்த கருங்குருவி காடியிலேருந்து ஒரு முறை வடிச்சிருக்கோம். ஒரு முறை வடித்தது இந்த மாதிரி மினரல் வாட்டர் மாதிரி வந்துருக்கு. இது சாப்பிட்லாம் சரிங்களா? இது சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் சில விஷயம் இருக்குது, அதுக்காக நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த கருங்குருவி காடியை நல்லா கம்ப்ளீட்டாக வடித்த பின்னாடி அடியில் மண்டி இருக்கும். அந்த மண்டியை எரித்து சாம்பலாக்கணும். உடல் வேணுங்கிறதுக்கு உயிர் இருக்குது, உடல் வேணுங்களா? எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை இந்த தண்ணியில் கலக்கிறோம். கலந்தோம்னா அதே பியூராக இருக்குங்க. தண்ணியில் கலந்த பின்னாடி 3 நாள் 4 நாள் விட்டு பழையபடி வாழையில் வடிக்கணும். பழையபடி வாழை விட்டு சுத்த நீராக வரும். இதை காட்டில் இன்னும் சுத்த நீராக வரும். அதுதான் மெடிசனுக்கு மற்ற எல்லாத்துக்கும். அதை தினமும் ஒரு 10 சொட்டு 5 சொட்டு சாப்பிட்டோம்னா எல்லா நோயும் காணாமல். அப்போ இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், இது மாதிரி எல்லா மூலிகையும் எல்லாமே நம்ம செய்யலாம். இப்போ ஒன்றுக்கு சொன்னதே எல்லாத்துக்கும். ஆமாம், நம்ம உடச்சே சொல்லணும், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவ்வளோதான். நம்ம 4 பேருக்கு கொடுக்கறதுக்காக பெருசாக விட்டுருக்கோம். சின்ன ஸ்டீல் வேலை செஞ்சுக்கலாம். ஏன் அங்கேயே அளந்துக்கிட்டே குக்கருக்குள்ள குக்கரில் ஒரு இது ஒரு வயரை சொல்லி விட்டு இந்த பக்கம் மோட்டரை தண்ணி வச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிருக்கோம். அவ்வளோதான். நல்ல மாதிரி தண்ணியை வச்சு விட்டிங்கன்னா இந்த ஸ்டீலு இந்த பட்ட உடனே கூலிங் ஆகி இந்த பக்கம் தண்ணி வரும். நீங்கள் செலவு இல்லாமல் குக்கர்லேயே வச்சுக்கலாம். ஆமாம், குக்கர்லேயே வச்சுக்கலாம். அதனால நாங்களே இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்ட என் உயிரின் மேலான ரத்த சொல்லுங்கள் சித்தத்துக்குள்ள அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த எல்லாமலை இறைவன் அல்பட்டிட்டு பல்லாண்டு பலகோடி 100,000 வாழ்க வாழ்கின்ற வாழ்த்து வழங்குகிறோம். இதில் வந்து சில இன்னும் அரிய ரகசியங்கள் பொக்கிஷங்கள்லாம் நிறையா வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்துக்கிறோம். எங்கள் சேனல் வந்து காணாத காணலாம் அப்படிங்கிற சேனலில் அரிய ரகசியங்கள் சில விஷயங்கள் இன்னும் மணி மந்திர ஔஷதம். மணிங்கிறது கால டைம், மந்திரங்கிறது இறைவனை பிறந்த பண்ணுறது குண்டலி யோகா எல்லாம் வந்துடும். ஔஷதங்கள் மெடிசன் சகல விதமான விஷயங்களும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும், காட்டப்படும். நீங்களே எல்லாம் செஞ்சுக்கலாம் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்து கொண்டு அன்பான நேயர்களுக்கு என் உயிரிழமையான ரத்த சொந்தங்களுக்கு, ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் அனைவரும் நினச்சி தான் அந்த பதிவை நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ இருந்து இப்போ ஒரு 2 வருட காலமாக கொஞ்சம் வேலை நிமித்த காரணமாக பதிவு போடாமல் போச்சு.
இனிமேல் தினமும் பதிவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவில் வந்து மணி மந்திர அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3மே கலந்து வரும். இறைவனை நீங்கள் தொட்டு பார்க்கலாம், உங்களுக்குள்ளே இருக்க இறைவனை, அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்லுவோம். இறைவனை தொட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா இறைவன்கிட்ட மீண்டும் பிறவியெல்லாம் பெருங்கடலில் நிறுத்த முடியும், உங்களுக்குள்ளே இருக்க அமிர்தத்தை எடுத்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற சித்தர்கள் சொன்ன அறியக்கூடிய ரகசியங்களையும் உங்களுக்கு இதை சொல்லுவோம். அதில் வந்து இன்னும் இதில் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான ரகசியங்களையும், ஏன்னா பல பேர் நல்லவர்கள் நிறையா இருக்காங்க, விஷயம் தெரியாமல் இருக்காங்க, அதாவது பக்கத்தில் போய் போய் தடுமாறி இருக்காங்க. ஆன்மீகலையில் உள்ளவங்க அன்பர்களுக்கு அனைவருக்கும் இது போய் சேரட்டும், உண்மையாக தரவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி அவங்களும் இறைவனை அடைய வேண்டியதற்காகத்தான் இறைவனை தொட்டு பார்ப்பது எப்படி. உங்கள் உடம்புகளுக்கு இறைவனை நீங்கள் தொடலாம், பார்க்கலாம். இது நான் போய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம். அதுக்கு ஆதாரம் வந்து 18 சித்தர்கள் சொன்ன அனைத்து நூல்களையும் எடுத்து நீங்கள் பிரட்டி பார்க்கலாம். எல்லாத்தையும் பிரட்டி பார்க்கணும்னா ஆயுசு பத்தாது. நான் சொல்கிற பக்கத்தை மட்டும் பிரட்டி பாருங்கள். அதே மாதிரி பகவத்கீதையில் நான் சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தை மட்டும் பிரட்டி பாருங்கள். இன்னும் அனைத்து நூல்களையும் மறை நூல்கள் அனைத்தையும் நான் சொல்லக்கூடிய பக்கத்தை மட்டும் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் வந்து பரிபாஷனால இறைவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாமல் போச்சு. அதை வந்து எங்கள் குருமார்கள் காட்டி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் தெரியல, திருப்பாந்தூட்டை வந்து கற்றுக்கிறோம். அப்பேற்பட்ட ரகசியத்தை வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா சும்மா அவங்களுக்கு தெரியாமல் அலைகிறாங்களே, இப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, அது தெரியாமல் அலைகிறோமே அப்படிங்கிறத உண்மையை உங்களுக்கு தொட்டு காட்டுவோம், எடுத்துக்கொள்வோம். இறைவனை அடையிறதுக்கு உண்டான வேலைகளையும் அதில் சொல்வோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்களே. அனைவரும் இதை பார்த்துக்கிட்டே வாங்க. இடையில சில முக்கியமான ரகசியங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இறைவனை கண்டிப்பாக பிறவியல் பெருங்கடலை நீந்தாதார் அப்படின்னு திருவள்ளுவர் பண்ண மாதிரி பிறவியல் பெருங்கடலை நீந்தி இறைவனை அடைய கண்டிப்பாக முடியும் இந்த ஜென்மத்திலேயே சொல்கிறேன். அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறுங்கிறது. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயங்கள் தெரியாமல் போயிடும். அதனால் தினமும் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அதனுடைய ரகசியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் பார்த்துக்கிற அன்பான நேயர்களுக்கு மீண்டும் திருப்பாந்தூட்டு வணங்கி இங்கே வந்திருக்கின்ற நமது தேனி மாவட்டத்தில் வந்து நமது என் உயிரிழந்த ரத்த சொந்தங்களான ஆண்டாள் சிவகண்ணன் டைரக்டர் ஐயா அவர்களுக்கும் உடாவுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு அதனால் இளம் சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கின்ற 5 பேர் பஞ்சாபத்து புறாங்க நமது ஐயாவுங்க ருக்கேஷு சாமி அகர்வலம் 4 பேர் இருக்காங்க. ஐயா ஒரு 5 பஞ்சாபத்து பிரகாரம் இருக்காங்க. ஐயாவுக்கு மூலியமாக இவர்களும் மென்மேலும் இந்த உதவி டைரக்டருக்காக ஐயா கூட அழைஞ்சிருக்காங்க. இன்னும் மென்மேலும் அவருடைய செல்வாக்கு சொல்வாக்கு மற்றும் அவருடைய தொழில்கள் மேன்மேலும் சீரும் சிறப்போடும் நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சு இவர்களும் பயனுள்ளதாக அமைஞ்சு அவங்க குடும்பமும் சரி நாட்டுக்கும் சரி அனைவருக்கும் நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்வார். உங்கள் திருப்பாந்தூட்டு வழங்குகிறோம், உங்களையும் திருப்பாந்தூட்டு வழங்குகிறோம். அதனால் எல்லாத்துக்குமே இறைவன் இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்து கொண்ட அனைவருக்கும் திருப்பாந்தூட்டு வழங்கி கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி போக என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி வழங்குகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாதவசன் பாலகிருஷ்ணன், நமது ஆண்டாள் சிவகண்ணன் உயிரிழந்த ரத்த சொந்தங்களான தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆண்டாள் சிவகண்ணன் டைரக்டர் ஐயா அவர்களையும் மற்றும் உதவி டைரக்டர் ஐயா அவர்களையும் உங்கள் பேரையா லோகேஷ் ஐயா அவர்களையும் சுதர்சன் ஐயா அவர்களையும் கோகுல்நாதன் ஐயா அவர்களையும் சந்தோஷ் ஐயா அவர்களையும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து வாழ்கிறோம். நன்றி.